நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். ரிஷப ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் வக்ரகதியான சனி பகவான், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறோம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஏன்னா தனஸ்தானத்தில் ராசிநாதனே, அதை தவிர குரு அவர் தனக்காரகன். அதனால் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தினால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு கம்மி இருக்காது, பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்களுடைய 3ஆம் அதிபதியான முயற்சி ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியோடு 7ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்களேனால் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வேலை மாற்றங்கள் இருக்கும். வேலை மாற்றங்களில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வக்கர சனி பகவான் இருக்கார். சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். இருந்தாலும் சொற்ப லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ரத்தம் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். பிளட் பேங்க்கு, அதை தவிர பிளட் கலெக்ஷன் சென்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 19/8/2024 25/8/2024 வரை உண்டான காலகட்டத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 19ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். ஏன்னா ஆவணியாவட்டம் வேறு இன்றைக்கி. அதாவது பார்த்தாலேயானால் அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போகிறார். ஸ்ரவண நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 7 நாழிகை தான் இருக்குது கார்த்தால். அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் வந்துடுறது. பௌர்ணமி யோகம் சாயந்தரத்துலேருந்து வந்துடுறது. ஏன்னா அவிட்டம் 3-4 பாதங்கள் கும்பத்தில் வரும். சூரியனும் சிம்மத்திலேருந்து 180 பாகையில் இருக்கிறதுனால பெரிய விசேஷம். 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா 4ஆம் இடத்தையே அவர் பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இது 19ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணி வரலாம் இருக்கும். அதற்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால புனர்ப்பு யோகமாகவும் இருந்தாலும் பௌர்ணமி சந்திரன் சனி பகவானை வெளிச்சப்படுத்துவார், அதாவது ஒளிப்படுத்தக்கூடிய காலகட்டம். வக்கரகதியான சனி பகவான் திடீர் பண லாபங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 21ஆம் தேதி ராத்திரி 11:30 மணியிலிருந்து 24ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் ராகுவோட சம்பந்தம் பெறார். அதனால் ராகுவோட சம்பந்தம் பெறும் பொழுது அவருடைய ஒளியை இழக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் 12ஆம் இடத்துல ராகு பகவானோட சந்திரன் சம்பந்தப்படுறதுனால தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும். தாயின் உடல்நிலைக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். 12ஆம் இடத்தினுடைய வேலைகள் நல்லபடியாக இருக்கும். செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம்.
இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி சந்திரன் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் தான் ஆயிருக்கு. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 24ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 26ஆம் தேதி காலை, அதாவது காலை ஒரு 4:30 மணி வரலும் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிறார். பெரிய ஏற்றம், உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தீர்க்க சிந்தனை இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், பௌர்ணமிக்கு அதை தவிர சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும்.